கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்களை அன்புடன் நான் அழைக்கிறேன். இந்த நாளில் கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்ம ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற சில பாத்திரங்கள், ஒரு வேளை அது கண்ணாடி பொருளாக இருக்கலாம், இல்லை வேறு பொருளாக கூட இருக்கலாம். ஒருவேளை அது உடைந்து விட்டால், அது நொறுங்கி விட்டால், நம்ம அந்த பாத்திரத்தை என்ன செய்கிறோம்னு சொன்னால் தூக்கி எறிந்து விடுகிறோம். அதை நாம் பயன்படுத்த முற்படுவதில்லை. ஏனென்றால் அது ஒரு உடைந்த பாத்திரம், உடைந்த நிலையில் காணப்படுகின்றது. இனிமேல் அது எதற்கும் பயன்படாது என்று நாம் தூக்கி எறிந்து விடுகிறோம். ஒருவேளை அதை குப்பையில் கூட நாம் போட்டு விடுகிறோம். இப்படி உடைந்த பாத்திரம் ஒன்றுக்கும் உதவாது. அந்த பாத்திரத்தை யாரும் விரும்பவும் மாட்டார்கள். அதை யாரும் ஒரு ஷோகேஸ்லேயோ இல்லை கிச்சனில் ஒரு முக்கியமான இடத்துலையோ அதை யாரும் வைத்து அழகு பார்ப்பதும் இல்லை, அழகு பார்க்கவும் மாட்டார்கள். ஏனென்றால் அது ஒரு உடைந்த ஒரு பாத்திரம். இப்படியாக ஒரு வாலிப பெண் சொல்லுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கை உடைந்த ஒரு பாத்திரமாக காணப்படுகிறது என்று. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த பெண் வாலிப பெண்ணுன்னு நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம், ரொம்ப வயசு அதிகமாக இருக்குமோ அப்படி என்று. அந்த பெண் 2 வயசாக இருக்கும்போது, அந்த வாலிப பெண்ணுக்கு 2 வயது இருக்கும்போது, குடும்பத்தில் இந்த பெண் பிள்ளையினால் அநேக காரியங்கள் நம்முடைய குடும்பத்துக்கு ஆகாததான நிறையா காரியம் நடக்கிறது என்று சொல்லி, அந்த குடும்பத்தினுடைய பெற்றோர்களே என்ன செய்து விட்டார்கள் என்றால், அந்த 2 வயது பெண் பிள்ளையை வீட்டிலிருந்து வெளியேற்றி விட்டார்கள். கேட்பதற்கே நமக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் பாருங்க, இப்படி வீட்டிலிருந்து வெளியேற்றிய அந்த பெண் பிள்ளை, அந்த பெற்றோர்களுடைய உறவினருடைய பராமரிப்பு அந்த பெண் பிள்ளைக்கு கிடைத்தபடியால், சிறு வயதிலிருந்தே பல இன்னல்களை சந்தித்த அந்த பெண் வளர்ந்த பிறகு தான் சொல்கிறாங்க, நான் ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரம் போல என் வாழ்க்கை இருந்தது என்று. அந்த பெண்ணுடைய ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தா, அந்த பெண் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 7 தடவைகள் நான் தற்கொலை செய்வதற்கு முயன்றிருக்கிறேன் என்று. ஒரு தடவை 2 தடவை இல்லை, 7 முறை தற்கொலை. அப்போ 7 முறை அந்த வாலிப பெண் தற்கொலை செய்வதற்கு முயன்று இருக்குமானால், அந்த பாத்திரம் எப்படியாக உடைந்திருக்கிறது பார்த்தீர்களா? ஒவ்வொரு வருடங்களில் காலகட்டங்களில் அந்த பாத்திரம் எப்படியாக உடைந்திருக்கிறது, அந்த இருதயம் எப்படியாக நொறுங்கியிருக்கிறது, எப்படிப்பட்ட வேதனை அந்த வாலிப பெண் சந்தித்திருக்கிறாள், எப்படிப்பட்ட ஒதுக்குதலை சந்தித்திருக்கிறாள், எப்படிப்பட்ட வெறுப்புதலை அவள் பெற்றுக்கொண்டிருக்கிறாள். வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒருவரும் நேசிப்பார் இல்லை, அன்பு செலுத்துவார் யாரும் இல்லை, ஒதுக்கப்பட்ட நிலை அந்த பெண்ணுக்கு இருந்தபடியால் 7 தடவை தற்கொலைக்கு முயன்றிருக்கிறாள். ஆனால் பாருங்கள், அந்த பெண்ணுக்கு தான் கர்த்தருடைய கிருபை கிடைத்திருக்கிறது. தேவ நற்செய்தி கிடைத்திருக்கிறது. தேவன் அந்த பிள்ளையை சந்தித்திருக்கிறார். தேவ வசனம் அந்த பிள்ளையை சந்தித்தது. தேவன் வார்த்தையின் மூலமாக அந்த பெண்ணோடு இடைப்பட்டார். அந்த வாலிப பெண் கடைசியில் தேவ பிள்ளையாக, தேவனை தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக அந்த பாத்திரம் மாற்றப்பட்ட பிறகு, பிரியமானவர்களே, உடைந்த பாத்திரத்தை தேவன் இப்போது கனமுள்ள பாத்திரமாக அந்த பிள்ளையை மாற்றியிருக்கிறார். இப்படியாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளை சாட்சியோடு, ஒரு ஆதரவோடு அந்த பிள்ளை இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பிரியமானால, இப்படிப்பட்ட ஒரு உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக ஒரு தேவ மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் யார்? சங்கீதக்காரனாகிய தாவீதும் கூட தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் உடைக்கப்பட்ட நிலைகளில் அநேக சங்கீதங்களை நீங்கள் நானும் வாசிக்கலாம். ஏன் நீங்கள் நானும் ஒரு சங்கீதக்காரனாக கூடத்தான் இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அநேக முறைகள், அநேக சூழ்நிலைகள், அநேக சம்பவங்கள், அநேக வாழ்க்கை நெருக்கடியில் நாமும் கூட உடைக்கப்பட்ட பாத்திரமாக சமுதாயத்தில் காணப்படலாம், குடும்பத்தில் காணப்படலாம், வேலை ஸ்தலத்தில் காணப்படலாம், ஏன் சபையில் கூட நீங்கள் நானும் உடைக்கப்பட்ட தூக்கெறியப்பட்ட பாத்திரமாக கூட இருக்கலாம். ஆனால் தாவீதின் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, தேவன் என்னை எப்படியாக கனமுள்ள பாத்திரமாக வைத்திருக்கிறார், மாற்றியிருக்கிறார் என்பதை வேத வசனத்தில் நாம் வேகமாக பார்க்கலாம். பிரியமானவர்களே,
தாவீது தன்னுடைய வாழ்வில் பாருங்கள் பல விதங்களில் பாதிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதர் தான். உயிர் தப்பிக்க வேண்டும் என்று அவர் பல முறை என்ன செஞ்சுக்கிறாருங்க, துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறாரு, பல முறை ஓடி இருக்கிறாரு, மறைந்திருக்கிறாரு, பதுங்கியிருக்கிறாரு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள் மனதளவில் பாதிப்பு, சரீரத்தின் அளவில் பாதிப்பு, இந்த 2 பாதிப்பிலும் அவர் பலவீனப்பட்ட போதிலும் கூட அவர் இப்படியாக புலம்புகிறதை சங்கீதம் 31ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம். 10வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. அப்போ கொஞ்சம் வருஷம்னு சொல்கிறாரு. எத்தனை வருஷம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவருடைய பிராணன், அவருடைய உயிர், அவருடைய ஜீவன் சஞ்சலமாக வருஷம் தவிப்பான். என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து, அவர் செய்த பாவத்தினாலே அவருடைய பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று ஒரு அறிக்கையை செய்கிறார் 10வது வசனத்தில். அது மாத்திரமல்ல, 12வது வசனத்தில் தான் இன்னும் அவர் புலம்புகிறதை பார்க்குறோம். அந்த உடைக்கப்பட்ட பாத்திரம் எப்படியாக பேசுகிறது என்றது பாருங்கள். 12வது வசனம், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது யோசித்து பார்த்தேன், நாம் பரவாயில்ல, ஆண்டோடைய கிருபையில் இந்த நிலை நமக்கு இல்லை என்று நான் நினைக்கிறேன். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன்னு சொல்கிறார். எல்லாராலும் முழுவதும். ஒருவேளை சிலர் சபையில் நம்மளை ஒருவேளை மறந்தாலும் வெளியில் ஒருவேளை சிலர் நம்மளை நேசிக்கலாம். ஒருவேளை குடும்பத்தில் நம்மளை சிலர் மறந்தாலும் சபையில் ஒருவேளை நம்மளை நேசிக்கலாம். இப்படி பல இடங்களிலே நம்மை ஒதுக்கினாலும் உடைக்கப்பட்ட பாத்திரம் என்று தூக்கி எறிந்தாலும் கூட தேவ கிருபையினால் நாம் மறக்கப்பட்டு போய்விடாதபடி தேவன் இன்னும் நம்மை நேசிக்கிறார். அதே போல் நம்மை நேசிக்கிறவர்களையும் தேவன் எழுப்புகிறார், வைத்தும் இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறார். ஆனால் தாவீது சொல்கிறாரு, செத்தவனை போலான முழுவதுமாக மறக்கப்பட்டேன் என்று. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரமான தாவீதினுடைய வாழ்வில் எத்தனை இன்னல்கள், எத்தனை சோதனைகள், எத்தனை பாடுகள். ஆனால் ஒன்று யோசிக்கணுங்க, இந்த சூழ்நிலாம் தாவீது செத்து போகவில்லை. இந்த சூழ்நிலையும் தாவீது தேவனை விட்டு பின்வாங்கவில்லை. இந்த சூழ்நிலையும் தாவீது தேவனை அநேக முறை புகழ்ந்து பாடியிருக்கிறார், அவரை சார்ந்திருக்கிறார், அவரிடம் மன்றாடியிருக்கிறார், அவரிடம் வேண்டுதல் செய்திருக்கிறார், அவருடைய உதவியை நாடியிருக்கிறார், அவரிடம் மட்டுமே பலனை பெற்று கொண்டிருக்கிறார், அவரிடமே மட்டுமே ஜீவனுக்கு வேண்டிய அந்த கிருபையை அவர் நாடி சென்றதனால்தான் பாருங்கள், இவ்வளவு சூழ்நிலும் கூட அவர் மடிந்து போகவில்லை, சாய்ந்து விடவில்லை. ஒரு கப்பல் சமுத்திரத்தில் அப்படியே மிதங்கி கொண்டு பல புயல், பல இன்னல்கள் வந்த போதிலும் கூட பாருங்கள், கப்பல் மூழ்கி போகவில்லை, கரை சேர்ந்து விட்டது. அதே போல் தான் தாவீதுடைய வாழ்க்கையும் கூட. இப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நாம் அனுபவித்திருக்க முடியும். நாம் மூழ்கி போகாதபடி நாம் கரை சேர்ந்து கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், பாதிப்பில் தேவ மனிதர்கள் கடந்து சென்று வந்திருக்கிறார்கள் என்பதை ஒருவேளை யோசித்து பாருங்கள். பவுல் சொல்கிறாரு, மரக்கட்டையை நான் பிடித்து கொண்டு சமுத்திரத்தில் நான் மிதக்கி கொண்டு என் பிராணனை காப்பாற்றி கொள்ள தேவன் கிருபை செய்திருக்கிறார் என்று. தாவீதும் கூட அப்படித்தான். சில வேளை கப்பல் உடைக்கப்பட்டு சமுத்திரத்தில் மிதக்கினாலும் கூட உடைக்கப்பட்ட கப்பலினுடைய சிறு பகுதியை, சிறு குச்சியை பிடித்து கொண்டு கூட நாம் கரை சேர முடியும். பிரியமானவர்களே, அப்படி தேவ மனிதர்கள் கரை சேர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் தாவீது சொல்கிறாரு, அவரே என் கண்மலை, அவரே என் கோட்டை, அவரே என் தஞ்சம், அவரே என் மீட்பர், அவரே என் இரட்சகர், அவரே என் ராஜா, அவரே என் தேவன். இப்படி நான் சொல்லிக்கொண்டே போவேன். இன்றைக்கி நீங்கள் நானும் எப்படியாக அறிக்கை செய்ய போகிறோம்? பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் நானும் உடைக்கப்பட்ட பாத்திரமாக, சிறுமைப்படுத்தப்பட்ட பாத்திரமாக, ஒருவேளை மன கஷ்டத்தோடு இருக்கிற பாத்திரமாக, வேதனையோடு இருக்கிற ஒரு பாத்திரமாக, யாரும் என்னை கவனிக்கவில்லையே என்ற ஒரு பாத்திரமாக, யாரிடம் என்னிடம் பேசவில்லையே என்ற ஒரு பாத்திரமாக, என்னுடைய காரியத்தை யாரும் கேட்க மாட்டாங்களே என்ற ஒரு பாத்திரமாக, ஒரு எளிமையான
பாத்திரமாக ஒருவேளை நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட இன்று உங்களை தேடித்தான் வேத வசனம் வருகிறது. ஆண்டவரால் நீங்கள் நானும் மறக்கப்படுவதில்லை என்று பிரியமானவர்களே. எப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை இந்த உலகத்தில் நாம் அனுபவித்து கொண்டிருந்தாலும் கூட எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று சங்கீதம் 9:18 பார்க்குறோம். எனவே பிரியமானவர்களே, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லையா? பார்த்துங்களா எப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் கொடுக்கிறார் என்று. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. இதை நம்ம பிடித்துக்கொள்ளணும். என்றைக்கும் என்றால் நம் மரணம் வரை. அதனால் தான் அவர் நம்மை காண்கின்ற தேவன் என்று பார்க்கிறோம் வேத வசனத்தில். அவர் நம்மை காண்கின்ற தேவன் என்றபடியால் நமது காலங்கள் அவருடைய கரத்தில் இருப்பதால் நாம் எதற்கும் யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? யாருக்கு நாம் பயப்பட வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கன்றார். மனிதனுக்கும் மாம்சத்திற்கும் நீங்கள் நானும் பயப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இந்த உலகத்தில் இல்லை. பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துன்மார்க்கனுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்துக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லையாம். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை இதான் நான் தியானிக்கும் போது யோசித்து பார்த்தேன். சிறுமைப்பட்டவர்கள், ஆம் பிரியமானவர்களே, உடைக்கப்பட்ட பாத்திரம் எது தெரியுமா? சிறுமைப்பட்ட ஒரு பாத்திரம், ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரம், புறம்பாக்கப்பட்ட பாத்திரம். யாராவது உடஞ்சதை ஒரு லிவிங்கில் ஷோகேஸில் வைப்பார்களா? யாராவது அதை அழகு பார்த்து கொண்டிருப்பார்களா? இல்லை பிரியமானவர்கள், தூக்கி எறிவார்கள். அது உலக நிலை. ஆனால் என் தேவன் உடைக்கப்பட்ட பாத்திரத்தை அவர் கனமுள்ள ஒரு பாத்திரமாக உருமாற்றுகிறார். அதுதான் அதிசயம், அதுதான் அற்புதம். அப்போ சிறுமைப்பட்டவர்களாக நீங்கள் நானும் இருக்கிறோமா? மற்றவருடைய பார்வையில் பிரச்சனை இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களையும் என்னையும் ஆண்டவர் மறக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாதான். எந்த நம்பிக்கை அது? அதுதான் முக்கியம் பிரியமானவர்களே. அந்த நம்பிக்கை தேவன் பேரில் வைக்கின்ற நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவின் பேரில் வைக்கின்ற நம்பிக்கை, வசனத்தின் மீது வைக்கின்ற நம்பிக்கை, ஜெபத்தின் மீது வைக்கின்ற நம்பிக்கை, தேவனுடைய வாக்கின் மீது வைக்கின்ற நம்பிக்கை. என் தேவன் மறுபடியும் வருவார், என் தேவனோடு மறுபடியும் நான் போவேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், அவர் பாவத்தை மேற்கொள்ள பலன் கொடுப்பார், நான் ஜீவனோடு வாழ எனக்கு உதவி செய்வார், என்னுடைய தேவைகளை என் தேவன் சந்திப்பார், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் எனக்கு போதுமானவர், நான் எந்த விதமான குறுக்கு வழியை நாட மாட்டேன், தேவனோடு நான் எப்போதும் ஐக்கியமாக இருப்பேன் என்று சிறுமைப்பட்டவருடைய இப்படிப்பட்ட நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லையா? பார்த்தீங்களா? ஒருபோதும் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் பிரியமான. ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்றால் எல்லா காலங்களுக்கும், எல்லா சூழ்நிலைகளுக்கும், எல்லா விதமான பாடுகளுக்கும் இந்த நம்பிக்கை நம்மளை வழிநடத்தும் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமான. நமது காலங்கள் அவருடைய கரத்தில் இருப்பதால் நாம் என்ன செய்யலாங்க? அவரை முழுமையாக சார்ந்து கொள்ளலாம். எனவே நம்மளுடைய நம்பிக்கை என்ன செய்யுதுன்னா, கெட்டு போகாதபடி உறுதியாக அவர் மீது இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். அதுதான் விசுவாசம், அதுதான் தேவன் பேரில் வைக்கின்ற ஒரு நம்பிக்கை. அப்போ அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக நீங்கள் நாங்கள் அடங்கியிருக்கும் போது, கர்த்தரை சார்ந்து நின்று கொள்ளும் பொழுது அவர் நம்மளை கனமுள்ள ஒரு பாத்திரமாக வரைந்து கொள்ளும். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், நாம் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், தூக்கி எறியப்பட்ட ஒரு பாத்திரம், மற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். ஆனால் இந்த பாத்திரம், அந்த உடைக்கப்பட்ட பாத்திரம் யார் கரத்துக்குள்ளே போகணும்? ஆண்டுடைய கரத்துக்குள்ளே போகுது. அப்போ ஆண்டுடைய கரத்துக்குள் போன உடனே அங்கே ஒரு அதிசயம் நடக்குது. அந்த அதிசயம் தான் பாருங்கள், மனிதன் உலகம் தூக்கி எறியப்பட்ட அந்த உடைந்த பாத்திரம் தேவனுடைய கரத்துக்குள் போனவுடனே அங்கே அதிசயமாக அது உருமாற்றப்படுகிறது, டோட்டலாகவே மாற்றப்படுகிறது. அநேகர் ஆச்சரியப்படுறாங்க, என்ன இந்த பாருங்கள், அந்த பிள்ளை 2 வயசு பிள்ளையை தூக்கி எறிஞ்சாங்க பெற்றவங்க. கடைசியில் பாருங்கள் 7 முறை தற்கொலை செய்ய முயற்சி பண்ணிச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளை பாருங்கள் தேவனுடைய பிள்ளையாக உருமாற்றப்பட்டு தேவனுடைய பாத்திரமாக, கனமுள்ள ஒரு பாத்திரமாக அந்த பிள்ளை என்ன செஞ்சுங்க? தேவனுடைய ஆதரவோடு, கிருபையோடு அந்த பிள்ளை தேவ பிள்ளையாக என்று வாழ்ந்து கொண்டு. இனிமேல் தற்கொலை செய்ய நினைக்கிறீங்க? நடக்கவே நடக்காது. தேவனை சார்ந்து கொண்டது. சிறுமையை தேவன் நோக்கி பார்த்தார். சிறுமைப்பட்ட அந்த உடைந்த பாத்திரத்தை, அந்த பெண்ணை இன்று தேவன் கர்த்தருடைய பிள்ளையாக, கர்த்தருடைய புத்திரராக, கர்த்தருடைய மகளாக தேவனும் தெரிந்து கொண்டார் பிரியமானவர்களே. எனவே இன்றைய நாளில் அவரை சார்ந்து நிற்போம்.
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கடைசியாக ஒரு வசனம், சங்கீதம் 72:12, கூப்பிடுகிற எளியவனையும் உதவி அற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற, அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கூப்பிட வேண்டும். யாரை? ஆண்டவரை மட்டும். தாவீது கூப்பிட்டான், ஆண்டவரையே கூப்பிட்டான். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை கூப்பிட்டான். மனுஷனை அவன் கூப்பிடவே இல்லை. பிரியமானவர்களை வாசித்து பாருங்கள், சங்கீதங்களை வாசித்து பாருங்கள். தாவீது எல்லா சூழ்நிலையிலும் பாருங்கள் தேவனை கூப்பிட்டான். இன்று நீங்கள் நானும் உடைக்கப்பட்ட பாத்திரமாக, சிறுமைப்படுத்தப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோமானால் கண்டிப்பாக நாம் கூப்பிடணும். யாரை? சர்வ வல்லமுள்ள தேவனை கூப்பிடணும். அப்படி கூப்பிடும்போது எளியவர்களாக இருக்கின்ற உங்களையும் என்னையும், உதவியற்ற சிறுமையான உங்களையும் என்னையும் அவர் விடுவிப்பார். யார் விடுவிப்பார்? அவர் விடுவிக்கிறார். அப்போ என்ற யோசித்து பார்க்கணும். அவருடைய கரத்துக்குள்ளே நாம் வந்துட்ட பிறகு கண்டிப்பாக அவர் நம்மை விடுவித்து கொண்டே இருப்பார். எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை விடுவித்து கொண்டே இருப்பார். கனமுள்ள பாத்திரமாய் மாற்றிக்கொண்டே இருப்பார். எனவே அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக நாம் அடங்கியிருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் என்னை காண்கின்ற தேவன் ஆண்டவரே, என்னை வழிநடத்துகின்ற தேவன், என் சிறுமையை கண்ட தேவன், உதவியற்ற சூழ்நிலையை கண்ட தேவன், எளிமையாகி இருக்கிற என்னை கண்ட தேவன் ஆண்டவரே. உடைக்கப்பட்ட பாத்திரம், நொறுக்கப்பட்ட பாத்திரம், ஒதுக்கப்பட்ட பாத்திரம், புறக்கணிக்கப்பட்ட பாத்திரம், ஆனால் உடைய கரத்துக்குள் நான் வந்திருக்கிறேன் ஐயா. என்னை ஒரு மாற்றுங்க. உமக்கு கீழ்ப்படிந்துகின்ற ஒரு வாழ்க்கையில், உம்மை சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கையில், உமக்கு கரத்துக்குள்ளே அடங்கியிருக்கிற ஒரு வாழ்க்கையில், உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையில் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.